திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஜுபேர் சார், 12 மணிக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன அனௌன்ஸ்மெண்ட்? இல்ல, கட்சியுடைய பேரையோ சின்னத்தையோ இப்போதைக்கு அறிவிக்க மாட்டார். ஆனா இது வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வந்த பாஜக வெளியேறுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்வார். நான் ஒரு அடுத்த கட்டமான என்னுடைய பயணத்தை நான் உங்களுக்கு மிக விரைவில் அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எல்லாத்தையும் ப்ரொசீஜரா பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இவரே இங்க இருந்தே ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு இங்க இருந்தே சொல்லி போயிருக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் டிராவல் பண்ண ஒரு கட்சியில நான் ரொம்ப நாகரிகமாக மரியாதையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியில வர்றேன் அப்படிங்கறதான் பாக்குறோம். எடுத்தவங்க கவுத்தவங்கிற மாதிரி உடனே நான் கட்சியினுடைய பேரு சின்னம் கொடியெல்லாம் உடனே பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நான் பாஜகவிலிருந்து வெளியேறி இருக்கிறேன். இனி அடுத்த கட்டமாக மக்களோடும் என்னுடைய நண்பர்களோடும் என்னுடைய வெல்விஷரோட நான் கலந்து ஆலோசித்து அவர் முடிவெடுப்பேங்கிறது தான் இப்போதைக்கு சொல்லுவாருங்கிறது நான் நினைக்கிறேன். அவர் பாஜக அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்தோட தான் இந்த புது கட்சியே தொடங்க போறாரு. அவங்க பாஜகவை வேற ஒரு வடிவத்துல கொண்டு வரதுக்கான ஒரு பி டீம் தான் இவர் உருவாக்க போறாருன்ற ஒரு விமர்சனம் இருக்கே, அது சரின்னு நினைக்கிறேன். அப்படித்தானே பார்க்கப்படும். அது அதாவது ரொம்ப தீவிரமாக பாஜகவில் செயல்பட்ட ஒருத்தர் திடீர்னு இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எதை எதிர்த்து ஆரம்பிக்க போறார்? பாஜகவின் சித்தாந்தத்தையா, பாஜகவினுடைய கொள்கையா, பாஜகவினுடைய அரசியலையா, இந்த பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 12 வருஷத்தினுடைய ஆட்சியை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரா அப்படிங்கறதெல்லாம் பாக்கணும்ல. ஒருவேளை பாஜக கொள்கையோட டிஃபர் ஆனார்னா இது அப்படின்மே ஒரு நம்பகத்தன்மை அவருடைய செயல்பாடுகளை வச்சுதானே இருக்கும். எந்த அளவுக்கு பாஜக எதிர்க்க போறார்? சிபிஎஸ்இ வினாத்தாள் முறை குளறுபடிகள், அப்புறம் நீட். இப்போ ஏற்கனவே இந்த மும்மொழி விஷயத்துல சிபிஎஸ்இல லைட்டா ஒரு மாற்று கருத்து சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ பேஸ்டா ஒரு சில, இப்போ உதாரணத்துக்கு மொழி சார்ந்த விஷயங்கள்லயோ இல்ல காவிரி மாதிரி பிரச்சனைகள்லயோ எல்லாம் அவர் ஒரு தமிழ்நாடு சார்ந்த நிலைப்பாடுகளை எடுத்தா எப்படி இருக்கும்? இல்ல, அவருடைய எடுப்பார்னா நான் நினைக்கிறேன். அப்படித்தான் எடுப்பார். அந்த அரசியல் நோக்கித்தான் தமிழ்நாட்டில் செய்வார். அந்த அரசியல் தான் எடுபடும் என்பது அவருக்கு தெரியும். அதை நோக்கித்தான் பண்ணுவார். ஆனா அவருக்கு மேல் உள்ள அந்த ஒரு நிழல் இருக்குல்ல, சந்தேக நிழல், அது முழுவதுமாக போகணும் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் தான் அதை மாற்றும். அவர் எந்த அளவுக்கு பாஜகவை எதிர்க்கிறாரு, பாஜகவினுடைய திட்டங்களை எதிர்க்கிறாரு, ஆளும் கட்சியை நோக்கியும் எதிர்க்கத்தான் செய்வார் கண்டிப்பாக. அப்படிங்கிற செயல்பாடுகளை வைத்துத்தான் அவர் மேல் உள்ள அந்த சந்தேகம் போகும். இப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் மீது ஒரு பெரிய சந்தேகம் பி டீம் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா அவர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக இருந்தாலும் கூட ஒரு செகுலர் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து திமுக கூட்டணி ஆட்களையும் கொண்டு வர்றாரு. அப்ப அவர் மேல் உள்ள ஒரு சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகிட்டே வருது. இவர் கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல நேரடியாக இவர் பாஜக எதிர்க்கிறார், பாஜக திட்டங்களை எதிர்த்து எந்த அளவுக்கு போர்ஸா இருக்கிறாருங்கிறத வைத்துதான் அவர் மேல் உள்ள அந்த சந்தேகம் மறையும். ஆனா அவருடைய ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக மக்கள் கூடுகிற தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர் அண்ணாமலை இருப்பார் அப்படிங்கிற மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு அந்த ஜெயலலிதா அவர்களை பார்ப்பதற்காகவும் கலைஞரை பார்ப்பதற்காகவும் கூடின கூட்டத்தை தாண்டி இன்னைக்கு விஜய், அண்ணாமலை, சீமான் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் காசு கொடுக்காம மக்கள் தன்னிச்சையா கூடுறாங்க, பாக்குறதுக்கு வர்றாங்க, அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு வர்றாங்க, அவங்களை பாக்குறதுக்கு வர்றாங்க, தன்னிச்சையாக கூடக்கூடிய கூட்டம். அப்படிங்கும் போது இவர் வர்ற பட்சத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது அவர்களுடைய செயல்பாடை பொறுத்து தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.